வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே குரூப் 2 எக்ஸாம்ஸ் வந்து சண்டே எழுதிட்டு வந்திருப்பீங்க. ஸோ எக்ஸாம் ஹால்லே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மாதிரி ப்ரெஷர், ஒரு மாதிரி மைண்ட் ரொம்ப வார் ப்ரெஷர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா வந்து இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பேசேஜ் ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுறது வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ பேசேஜை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம், கொஞ்சம் நிறையாவே டைம் எடுத்தது. ஸோ நம்ம வந்து என்னென்னா வந்து 1 to 1.5 hours வந்து கிட்டத்தட்ட இங்கிலீஷ்கே வந்து போயிடுச்சு, ஜென்ரல் இங்கிலீஷ்கே வந்து போயிடுச்சு. மிச்சம் இருக்க அந்த 1.5 hours தான் வந்து 100 questions முடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த 100 questions முடிக்கிறதுக்கு அதில் வந்து மேக்ஸ் வேறு இருந்தது. ஸோ ஆப்டிடியூட் போடுறதுக்கு சுத்தமாக டைமே இல்லை. இதில் சும்மா ஆப்ஷன்ஸ் வந்து போட்டு வந்தவங்க எத்தனை பேருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் பாதி கொஷின்ஸ் மேலே சும்மா தான் ஆப்ஷன்ஸ் போட்டு வச்சேன், பிகாஸ் டைம் சுத்தமாகவே பத்தலை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டாவது விஷயம் வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக இருந்ததா கொஷின்ஸு, இல்லை மாடரேட்டாக இருந்ததா, இல்லை டஃப்பாக இருந்ததா, இந்த மாதிரி வந்து பயங்கரமான ஆசோலேஷன்ஸு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசியிருப்பீங்க, வச்சுருப்பீங்க. இது எதையுமே போட்டு மனசு குழப்பாதீங்க. என்ன அப்படின்னா வந்து கட் ஆஃப் வந்து கொடுக்க போகிறது வந்து டிஎன்பிஎஸ்சி. நம்ம கட் ஆஃப் டிசைட் பண்ண முடியாது. ஸோ டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் கீ வர வரை வெயிட் பண்ணுங்கள். லாட்ஸ் ஆஃப் அன்அஃபிஷியல் கீ இருக்குது. அந்த அன்அஃபிஷியல் கீ பார்த்து நிறைய வந்து மைண்டை வந்து லூஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அடுத்த விஷயம் வந்து இன்கேஸ் நீங்கள் இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவீங்கன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மெயின்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லை, நான் வந்து எனக்கு பார்டரில் இருக்குது, குரூப் 2 கிளியர் பண்ணிடுவேன்னு தெரியல, பண்ண மாட்டேன்னு தெரியல, அந்த மாதிரி பார்டரில் இருக்குது, எனக்கு கட் ஆஃப் தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு அஃபிஷியல் கீ வர வரையும் வந்து வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் அது கிளியர் பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சதுன்னா இதே ஃபயரோட நமக்கு டிசம்பர் அடுத்த ஆனுவல் பிளானர் வரப்போகுது. ஸோ இதே ஃபயரோட அடுத்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம கிளியர் பண்ண மாட்டோம்னு தெரிஞ்சதுன்னா அடுத்த ப்ரிப்பரேஷனுக்குள்ளே போகிறோம். ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்து ஜஸ்ட் பேசிக்ஸ்லேருந்து போங்க திருப்பி. ஏன்னா நமக்கு பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்தது மட்டும்தான் வந்து அடுத்தடுத்து நம்ம போக முடியும். நம்மளோட ஆன்லைன் கிளாஸில் வந்து பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அக்டோபர் 6 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யார் யாருக்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணணும்னு இருக்குது, நம்ம பேசிக்ஸ்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து தயவு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து 1 hour கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறதோட சரி, லைவ் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அதோட ப்ளஸ் மெட்டீரியல்ஸு அண்ட் டெஸ்ட் பேட்சுமே வந்து கனெக்ட் பண்ணுறோம். மந்த்லி பேமெண்ட் தான் போட்டிருக்கோம். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து போட்டிருக்கோம். இது போக வந்து நீங்கள் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இருந்து எடுத்து மெயின்ஸுக்கு வந்து தயவு செஞ்சு வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரைட்டிங் ப்ராக்டிஸை வந்து தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பை.